சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ராகி அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ராகி மாவு கரெக்டாக 1 கப் எடுக்கிறோம்னா அதுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த அல்வா செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டு ஒரு சன்னியும் எடுத்துக்கலாம். இந்த சன்னியில் ஃபில்டர் பண்ணும்போது ஈஸியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த கரண்டியில் நல்லா கலக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை தூர போட்டுடலாம். ராகி மாவு 1 கப் எடுக்கிறோம்னா வெல்லமும் 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நட்ஸை வறுத்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வெல்லத்தை 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாதாம், முந்திரி வறுத்த நெய்யில் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ராகி பாலை சேர்த்துக்கலாம். போட்ட உடனே திக்காயிரும். ராகி மாவு மட்டும் அந்த 3 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சா போதும். கரெக்டாக 10 நிமிஷத்தில் இந்த அல்வா ரெடி ஆயிரும். ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி திக்காக வந்துடும். வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கை விடாமல் 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். அப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் ராகி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஹெல்தியான ராகி அல்வா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.